வணக்கம். நான் தமிழன்பன். அஜித் நடிப்பில் ஆதிக் ரவிச்சந்திரன் இயக்கத்தில் இன்று திரையரங்குகளில் வெளியாக இருக்கிற திரைப்படம் குட் பேட் அக்லி. அந்த படம் எப்படி இருக்குன்னு கொஞ்சம் பார்ப்போம். இந்த படத்தோட கதை என்னன்னா, அஜித் ஏகேன்ற பேரில் மும்பையில் மிகப்பெரிய தாதாவாக இருக்கார். தாதாக்களுக்கெல்லாம் தாதா. அவரை பார்த்தாவே அவர் பேரை கேட்டாலே நடுங்கிற உலகம். அவருக்கு எதிராக பேசுறதுக்கோ சாட்சி சொல்றதுக்கோ ஒருத்தர் கூட இல்லாத ஒரு பெரிய ராஜாவாக அவர் வளம் வந்துட்டு இருக்காரு. திடீர்னு ஒரு நாள் அவர் மொத்தத்தையும் விட்டுட்டு நீதிமன்றத்தில் சரணடைஞ்சு சிறைக்கு போகிறார். எதுக்காக அவர் அப்படி செய்கிறாருன்னா, அவர் திரிசாவை திருமணம் பண்ணுறாரு. அவங்க 2 பேருக்கு ஒரு குழந்தை பிறகுது. அந்த குழந்தைய போய் இவர் தூக்க போகும்போது திரிசா கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. இந்த குழந்தைக்கு ஒரு நல்ல தகப்பனா நீ இருந்தால் தான் தூக்கணும். உன்னோட தொழிலை விட்டுட்டு, ரவுடிசத்தை விட்டுட்டு, ஒரு நல்ல மனிதனாக இருந்தால் தான் அந்த குழந்தையவே நீ தூக்கணும். இல்லைன்னா அந்த குழந்தையே என்னையும் நீ மறந்துட வேண்டியதுதான் அப்படின்னு சொல்லி கடுமையாக எதிர்ப்பு தெரிவிக்கிறதுனால அந்த நொடியிலேயே இவர் மனம் மாறி, இனிமேல் நான் திருந்தி என்னோட பழைய விஷயங்களுக்காக நான் சிறை தண்டனை அனுபவிச்சுட்டு புதிய மனிதனாக திரும்பி வருவேன்னு சொல்லிட்டு சிறைக்கு போயிடுறாங்க. இவர் சிறைக்கு போன பிறகு திரிசா அந்த குழந்தைய எடுத்துக்கிட்டு ஸ்பெயின் நாட்டுக்கு போயிடுறாங்க. ஸ்பெயினில் அந்த பையனை படிக்க வைக்கிறாங்க. அவன் வளரும் போதெல்லாம் அப்பா மும்பையில் பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்காரு, ரொம்ப பிஸியாக இருக்காரு, அவரால் பேசக்கூட முடியாது, வர முடியாது அப்படின்னு ஆண்டு கணக்கில் ஒரு 17 ஆண்டுகள் அந்த மாதிரி போகுது. இடையில இப்போ இன்னைக்கு நவீன தொழில்நுட்பம் இருக்கிறதுனால வீடியோ காலில் பையனும் அப்பாவும் பேசுவாங்க. அப்போ அவர் சிறையிலிருந்து பேசுகிற மாதிரி இல்லாமல் ஒரு விமானத்திலேருந்து பேசுகிற மாதிரி, ஒரு அலுவலக அறையிலிருந்து பேசுகிற மாதிரியான பின்புலங்களை வச்சு அதை மேனேஜ் பண்ணுவாங்க. சிறை அதிகாரி அதுக்கு ஒத்துழைப்பார், அஜித்துக்கு ஒத்துழைப்பார். இப்படி போயிட்டு இருக்கும்போது அவருடைய அந்த சிறுவனின் மகனின் 18வது பிறந்த நாளுக்காக ஸ்பெயினுக்கு போகிறதுக்கு தயாராகிறாரு. இவர் சிறையிலிருந்து வெளியில் இப்போ ஸ்பெயினுக்கு போக முயற்சி பண்ணும்போது அந்த பையன் ஒரு போதைப் பொருள் உபயோகப்படுத்தினான்ற வழக்கில் சிறைக்கு போயிடும். திடீர்னு அவன் அப்புறம் அவனை விசாரித்தா, எனக்கு எதுவுமே தெரியாது, திடீர்னு நான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்டோட வெளியில் போயிருந்தேன், ஒரு கூட்டம் இப்படிலாம் பண்ணிட்டாங்க, நான் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன், என் காரில் போதைப் பொருள்லாம் இருந்திருக்கு, எனக்கு என்ன நடந்ததுன்னே தெரியாது அப்படின்னு அந்த பையன் சொல்கிறான். உடனே திரிசாவுக்கு கோபம். அஜித் சிறையிலிருந்து வெளியில் வந்ததுனால அஜித்தினுடைய எதிரிகள் தான் இந்த வேலையை செஞ்சுட்டாங்கன்னு சொல்லி கடுமையாக அவங்க கோச்சிக்கிறாங்க. இனிமேல் நீ என் வாழ்க்கையிலே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கோபிக்கிறாங்க. அதுக்கு பிறகு அந்த பையனை அஜித் சிறையிலிருந்து மீட்டாரா, அஜித் சிறையிலிருந்து வெளியில் வந்த பிறகு அவருடைய எதிரிகள் அவரை என்ன செஞ்சாங்க, இந்த கேள்விகளுக்கான விடை தான் அந்த படம். அஜித் இந்த படத்தில் ரொம்ப ரொம்ப ஸ்டைலாக அஜித்தை காட்டியிருக்காங்க. அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிற மாதிரி வசனங்கள், காட்சிகள், முந்தைய பட காட்சிகள், முந்தைய பட குறிப்புகள் எல்லாமே இந்த படத்தில் நிறைய இருக்குது. இந்த படத்தில் நடிகர் பிரபு, பிரசன்னா, நகைச்சுவை நடிகர்கள் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, இந்தி நடிகர் டினு ஆனந்த், ராகுல் தேவ், தெலுங்கு நடிகர் சுனில்னு நிறைய பேர் இருக்காங்க. அவ்வளவு பேரும் அஜித் புகழ் பாடுறதுலே தான். அவர் அஜித்னா யார் தெரியுமா? அவர் அவர் கூட இருக்கிறவங்களுக்கு கூட இருக்கிறவங்க அவருக்கு அவ்வளோ லாயல்ட்டியாக இருப்பாங்க. அவர் பயத்துக்கு பயம் காட்டுறவர், இருட்டுக்கு இருட்டை காட்டுறவர், வெளிச்சத்துக்கு வெளிச்சத்தை காட்டுறவர் அப்படின்னு ஏகப்பட்ட புகழ்ந்து தள்ளுறாங்க. அந்த பில்டப்னு சொல்லுவாங்க இல்லையா, பில்டப் பில்டப் பில்டப், படம் முழுக்க பில்டப். அஜித் பில்டப் படம் தொடங்கினது கடைசி வரைக்கும் இருக்குது. மற்றவங்க தான் அவரை பில்டப் பண்ணுறாங்கன்னா, அவரை பற்றின நிறைய பில்டப்ஸ். அஜித்தே நிறைய வசனங்கள், என்ன நம்பினவங்களுக்கு நான் நல்லவன் அப்படின்ற மாதிரி நிறைய பேசுகிறார். என்னை நம்பினவங்களுக்கே நான் நிறைய செய்வேன், என் குடும்பத்துக்கு எவ்வளோ செய்வேன் அப்படின்லாம் நிறைய வசனங்கள், நிறைய காட்சிகள், பழைய பட காட்சிகள். அவர் முன்னாடி ஒரு தாதாவாக நடித்த, ரவுடியாக நடித்த தீனா, பில்லா, அந்த மாதிரி படங்கள்ல இருந்து காட்சிகள். அந்த தோற்றங்களில் அவர் ஏஐ தொழில்நுட்பத்தில் அந்த தோற்றங்களில் அவர் வர்ற காட்சிகள் எல்லாமே வச்சு அஜித் ரசிகர்கள் கொண்டாடி தீர்க்கிற மாதிரியான நிறைய படம் நடுக அந்த காட்சிகள் வச்சுருக்காங்க. அவரும் கூலிங் கிளாஸ் போட்டு, கோட்டு போட்டு, பூவாக போட்ட கலர் சட்டை போட்டு விதவிதமாக நல்லா ஜாலியாக என்ஜாய் பண்ணி நடிச்சிருக்காரு. திரிசா ஒரு தாயா, ஒரு குழந்தையின் தாயாக ரொம்ப பொறுப்பாக நடிச்சிருக்காங்க. அஜித் அவ்வளோ பெரிய தாதான்னு தெரியாமையா அவங்க கல்யாணம் பண்ணிட்டாங்கன்ற ஒரு கேள்வியை தவிர்த்துட்டு பார்த்தா மற்றபடி அவங்களுடைய கேரக்டர் கரெக்டாக இருக்குது. ரொம்ப பொறுப்பாக பண்ணியிருக்காங்க. இவர் அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில் அஜித் திரிசாவை தாண்டி பெருசாக கவனிக்க வச்சிருக்கிறது நடிகர் அர்ஜுன் தாஸ். அவர் இந்த படத்தில் வில்லனாக நடிச்சிருக்காரு. வில்லன் நிறைய பேர் இருக்காங்க. இந்தி நடிகர் ஜாக்கி ஷெராப்லேருந்து
நிறைய வில்லன்கள் படத்தில் இருக்கிறாங்க. இருந்தாலும் முக்கியமான வில்லனாக இருக்கிறது அர்ஜுன் தாஸ். அர்ஜுன் தாஸ் வந்து ஒரு கேரக்டர் இல்லை, 2 கேரக்டர், ஜானி ஜாமி அப்படின்னு ரொம்ப அண்ணன் தம்பியா 2 கேரக்டராக நடிச்சிருக்காரு. அர்ஜுன் தாஸ் அதாவது எல்லாரும் அஜித்தை புகழ்வாங்க. அஜித்தே வந்து ஒரு இடத்துல வாட் அ வாய்ஸ் அப்படின்னு அவருடைய குரலை, அர்ஜுன் தாஸ் குரலை புகழ்ந்து பேசுகிற மாதிரி ஒரு வசனம்லாம் வச்சு அவரும் வந்து தன்னோட கரகர குரலில் ரொம்ப கடுமையாக பேசி சிறப்பாக எல்லா ஒரு ஒரு அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்து ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்ற பேர் வாங்கியிருக்காரு அர்ஜுன் தாஸ் இந்த படத்தில். இது மாதிரி நடிகர் நடிகைகள் இவங்க ரொம்ப சிம்ரன் வந்து சிறப்பு தோற்றத்தில் சில காட்சிகளில் இந்த படத்தில் வராங்க. அவங்களும் ஒரு தாதாவாக வந்து துப்பாக்கி தூக்கிட்டு அஜித்தோட ஒரு கொஞ்சி காதல் வசனம் பேசுகிறது, அது எல்லாம் பண்ணி ஒரு கலகலப்பை ஏற்படுத்துகிறாங்க. இப்படி இந்த படத்தில் கிளைமேக்ஸில் இப்போ என்ன, அஜித் ஹீரோங்கும்போது அவர் என்ன நினைக்கிறாரோ அது நடந்துடும். அது 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 கிளைமாக்ஸில் நடக்குது. அஜித்துக்கும் திரிஷாவுக்குமான உறவும் அதில் அவர் பேசுகிற வசனங்களும், ஒரு கட்டத்தில் திரிஷா அவர்கிட்ட பேசுகிற மாதிரி போலியாக பேச வைப்பாங்க. அப்போ வந்து ஒரு வசனம் வரும், உங்களோட 100 வருஷம் சேர்ந்து வாழணும்னு ஆசைப்பட்றேன் ஏகே அப்படின்னு சொல்லி திரிஷா சொல்கிற மாதிரி வரும். உடனே அஜித் நக்கலாக சிரிச்சுட்டு, அப்போ நீங்கள் போலியாக எனக்கு வந்து யாரையோ வச்சு பேச வைக்கிற அப்படின்னு சொல்லி அந்த ஃபோனை டிஸ்கனெக்ட் பண்ணிடுவார். பண்ணிவிட்டு அவர் சொல்லுவார், இந்த காலத்தில் எந்த பொண்டாட்டிட்ட ஒரு புருஷன் ஒரு 100 வருஷம் வாழணும்னு சொல்ல போகிறான் அப்படின்ற ஒரு வசனத்துக்கு தேட்டரில் அவ்வளவு சிரிப்பு மழை பொழிகிறாங்க எல்லாரும். எல்லாருமே அப்படி தான் நினச்சிட்டு இருக்காங்க போல இருக்கு. அதை வந்து வசனத்தில் வெளிப்படுத்தி அவர் மகிழ்விக்கிறாரு. இந்த படம் இந்த கதையாக பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன கதை. அதை எடுத்துகிட்டு போயிருக்கிற விதமும் அறத பழசானது. அஜித் சிறையில் இருக்கார், சிறையில் ஒரு சண்டை, சிறையிலேருந்து வெளியில் வந்தோம்னா ஒரு சண்டை, அதுக்கப்புறம் வந்து கிளைமாக்ஸில் சண்டை, இப்படி இந்த சண்டைகள் விதவிதமாக வில்லன்கள் வருவாங்க. விதவிதமான துப்பாக்கிகள், கை துப்பாக்கியிலேருந்து பெரிய ராக்கெட் லான்ச்சர் வரைக்கும் விதவிதமான துப்பாக்கிகள் படம் முழுக்க இருக்குது. அது எல்லாத்தையும் எடுத்து சுட்டுக்கிட்டே இருக்கிறாங்க. எல்லாம் தாதா, இந்தியா தாதா, இன்டர்நேஷ்னல் தாதான்னு எல்லாம் தாதாக்கள் கதையாக இருக்கிறதுனால விதவிதமான துப்பாக்கிகள் வச்சு சுட்டு தள்ளுறாங்க. இது எல்லாம் தாண்டி இதை மட்டுமே இருந்திருந்தால் இந்த படம் வேலைக்கே ஆகாது, தயவு செஞ்சு அந்த பக்கம் யாரும் போயிடாதீங்கன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த இயக்குனர் புத்திசாலித்தனமாக ஒரு வேலை செஞ்சுருக்காரு. இந்த படத்தில் ஒரு 5 பழைய படத்தின் பாடல்களையும் பெரிய வெற்றி பாடல்களை பயன்படுத்தியிருக்காரு. முதல் சண்டை காட்சியிலேயே சகலகலா வல்லவன் படத்தில் கமல் பாடுற இளமை இது ஏதோ பாடலை வச்சு அந்த ஒரு சண்டை, அஜித் போடுற சண்டையில் குத்துவதில் சூரன் நான் வீரன் நான் அப்படின்னு அவர் தன்னுடைய புகழ் பாடுற மாதிரி அந்த பாட்டு இருக்கும். இந்த சண்டை காட்சிக்கு அது அவ்வளோ பொருத்தமாக இருக்குது. அஜித் ரசிகர்கள் அதை பெருசாக ரசிக்கிறாங்க. அர்ஜுன் தாஸை அறிமுகமாகும் போதே யாரா அவன் எங்கடா இருக்கான் அப்படின்னு அஜித் கோபமாக கேட்பாரு. அர்ஜுன் தாஸ் அறிமுகப்படுத்துகிறாங்க. ₹10 தாரேன், ஒரு உணப்பத்தட்டும் தாரேன்னு அந்த புகழ்பெற்ற பாடலுக்கு அவர் நடனம் ஆடுவார் இளம் பெண்களோட. அதுவும் ஒரு விசில் பறக்கிற மூமெண்ட்டாக இருக்குது. அதுக்கப்புறம் பிரியா வாரியர், மலையாளத்தில் அந்த கண்ணடிச்சு புகழ் பெற்ற பிரியா வாரியரும் அர்ஜுன் தாஸும் ஒரு பாட்டுக்கு நடனம் பண்ணுறாங்க. அது தொட்டு தொட்டு பேசும் சுல்தானான்னு எதிரும் புதிரும் படத்தில் வர்ற பாடல். அந்த பாட்டுக்கும் விசில் பறக்குது. இப்போ மற்ற படத்தினுடைய பாடல்கள் மட்டும் இருந்தால் நல்லா இருக்காதுன்ட்டு அவருடைய படத்தில் இருந்தே ஆளுமா டோலுமா பாடல், வேதாளம் படத்தில் வந்த பாடலை ஒரு சண்டை காட்சியில் வச்சுருக்காங்க. இந்த 4 பாடல்களுமே அந்த வெறுமனே இந்த பாடல் இல்லாமல் வெறும் காட்சியாக வைத்திருந்தால் மிகவும் சலிப்பும் தொய்வும் அடைய வைத்திருக்கும் இடத்தை இந்த பாடல்கள் வந்து சமன் செய்து விடுகின்றன. இன்னும் கூடுதலாக கொஞ்சம் உயர்த்தி பிடித்தும் இருக்கின்றன. இந்த 4 பாடல்கள் அவ்வப்போது வெவ்வேறு சின்ன சின்ன பாடல்கள், பழைய பாடல்களை வச்சதை தாண்டி படத்தில் மற்ற படங்கள் பற்றின குறிப்புகள், அந்த படத்தில் வர்ற காட்சிகள், வசனங்கள் அப்படியே வச்சுருக்காங்க. இதில் துப்பாக்கி படத்தில் விஜய் இன்டர்வெல் பிளாக்ல வந்து ஐ ஆம் வெயிட்டிங் அப்படிம்பார். அதே வசனத்தை இந்த படத்தினுடைய இடைவேளையிலையும் அஜித் பேசுகிறார், நான் ஐ ஆம் வெயிட்டிங் அப்படின்றார். அதே மாதிரி த்ரிஷாவும் அஜித்தும் சேர்ந்து நடித்த மங்காத்தா படத்தில் இருந்து எங்கள் அப்பாவை, அந்த படத்தில் த்ரிஷாவோட அப்பாவை கார்லேருந்து தள்ளி விடுவார், அந்த வசனத்தை அவர் வச்சுருக்காரு. அந்த வசனத்தை எங்கள் அப்பாவே கார்லேருந்து கீழே தள்ளி விட்டவன் அப்படின்னு த்ரிஷா வந்து அஜித் சொல்கிற அந்த வசனம் வைக்கிறாங்க. சிம்ரனும் அஜித்தும் வாலி படத்தில் சேர்ந்து நடித்தப்ப சிம்ரன்ட்டு அவர் வந்து காதல் சம்பந்தமாக பொய் சொல்லுவார். அந்த பொய்யை நினைவுபடுத்துகிற மாதிரி சீன்ஸ் வச்சுருக்காங்க.
வாலி படத்தில் அர்ஜுன் தாஸ் வந்து இரட்டை வேடம்ன்றதுனால அதை வந்து வாலி பட அஜித்தோடு ஒப்பிட்டு அவரே பேசுவார். இப்படி படம் நெடுக பல பழைய படங்களின் குறிப்புகளை வச்சும் பழைய படங்களின் பாடல்களை வச்சதுனாலையும் இந்த படம் ஒரு சலிப்பும் தொய்வுமான ஒரு அரத பரசான கதையே இல்லை அப்படின்ற குற்றச்சாட்டுகளை தாண்டி ரசிகர்களை கொண்டாட வைத்திருக்கிறது. அதிலும் குறிப்பாக அஜித் ரசிகர்களுக்கு இது வந்து மிக மிக சந்தோஷமாக, இந்த படத்திலே சொல்கிற மாதிரி ஏகே இஸ் பேக் அப்படின்ற மாதிரி அஜித் ரசிகர்களுக்கு கடந்த படம் விடாமுயற்சியெல்லாம் வந்து அஜித் பேசவே இல்லை, எதிரி காலில் விழுறாரு, அடி வாங்குறாருலாம் இல்லாமல் இந்த படத்துலலாம் அடி பட்டையை கிளப்புறாரு, எல்லாரையும் அடித்து கொளுத்துறாரு, சுடுறாரு, என்னென்னமோ பண்ணுறாரு. படத்தின் இறுதியில் ஜாகிசான் படங்களில் வரும்போது படப்பிடிப்பு தளத்தில் நடந்த காட்சிகளை வந்து தொகுத்து போடுறாங்க. அதுவும் ரசிகர்கள் நின்று பார்த்து ரசிக்கிற மாதிரியான ஒரு விஷயத்தெல்லாம் வச்சுருக்காங்க. இப்படிலாம் வச்சதுனால இந்த படம் வந்து நாட் பேட் அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்திருக்கு. ஆனாலும் இந்த படத்தில் அவர் வந்து நான் எவ்வளோ நாளைக்கு குட்டாகவே இருக்கிறது, நான் பேடாக மாறணுன்றாரு. அது மாறக்கூடாதுன்னு திரிசா போராடுவாங்க. கடைசி காட்சியில் அவங்களும் நீங்கள் பேடாகவே மாறுங்க அப்படின்னு சொல்லி அனுமதிப்பாங்க. இப்போ நல்லவனுக்கு காலம் இல்லை, கெட்டவனாக மாறினாதான், அதை தப்பு பண்ணாதான் வாழ முடியும் அப்படின்ற மாதிரியான ஒரு கருத்து மறைமுகமாக சொல்லப்பட்டிருக்கு. அதை தாண்டி இந்த படம் அஜித் ரசிகர்கள் கொண்டாடக்கூடியவர்களும் மற்றவர்கள் வந்து ஒரு முறை பார்த்து ரசிக்கக்கூடிய படமாகவும் அமைந்திருக்கிறது. நன்றி, வணக்கம்.